பொதுவாக பாடலாசிரியர்களை மதிக்கிறதில்ல. இந்த கல்யாண பந்தி போனால் இந்த இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னால் வரிசை போட்டு நிற்கிற மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து விழாக்களில் பாடலாசிரியர்கள் நிற்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். பல விழாக்களில் வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின் வரிசையில் காத்திருப்போம். கூப்பிடாமல் சோகமாக கண்ணீரோடு திரும்பி போய்கிட்டு இருக்கிற பாடலாசிரியர்கள் கூட்டம் இங்கே இருக்குது. அதற்கு மத்தியில் மிக மிக மரியாதையோடு இந்த படத்திற்கு பாடலாசிரியர்களை என்ன முதற்கொண்டு இங்கே இருக்கிற எல்லா பாடலாசிரியர்களையும் மரியாதையோடு நடத்திய, கேட்ட சம்பளத்தை கொடுத்து மரியாதை செய்த தயாரிப்பாளர் குழுவிற்கும் நண்பர் விசால் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே பாடலாசிரியர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜிவி பிரகாஷ் நண்பரோட இசையில் அவருடைய முதல் படத்தில் அவருடைய விரலை பிடிச்சவன் மகுடம் வரை அவருடைய இசையின் விரலை நான் விடலை. அவருடைய 100வது படம், அதுக்கு மேலேயும் 101, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்குது. அந்த நண்பரை என்னால் மறக்க முடியாது. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அஞ்சலியை எங்கேயும் எப்போதும் படத்துலேயும் அங்காடி தெருவுலையும் பார்த்து ரசித்த ஒரு அஞ்சலி. என்னோட நச்சிந்தி மச்சானை பாட்டுக்கு அவங்க ஆடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர் விசால் அவரோட சண்டைக்கோழி 2ல் ஒரு வெற்றி பாடல் கம்பத்து பொண்ணு அது பெரிய வெற்றி. அதில் ஒரு நடிகராக அந்த லைன்ஸ் எல்லாம் ரசித்து ரொம்ப அவர் கொண்டாடினாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு இயக்குனராக அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 அழகாக இருந்தது. முதல்ல ஒரு நடிகர் இயக்குனர் அப்படிங்கிறத விட எல்லோரும் மனுஷராக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்படி விசால் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல டெக்னீஷியன். பாட்டு சம்மந்தமாக ரொம்ப பூ போல் ஒர்க் பண்ணார். சிலர் வந்து நம்ம பாட்டை எழுதி கொடுத்தோன்னா அந்த பேப்பரை அவங்க பார்க்குற பார்வையே பேப்பர் எரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய அறிவு கூட இருக்கலாம் மேபி. ஆனால் அதுக்காக வந்து நாங்கள்லாம் நடுங்கி போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நிற்கிற மாதிரி நிற்கிற அளவுக்கு அதை பார்ப்பாங்க. நம்ம பயந்து போயிருப்போம். கடைசியாக புரியாமையே கூட விட்டுட்டு இன்னொரு வெர்ஷன் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நண்பர் விசால் வந்து திரும்ப திரும்ப அதை கேட்டு ரொம்ப அழகான வரிகளாக அவர் அதில் செலக்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த நச்சிந்தி மச்சானே அவர் அந்த படத்துக்கான சுச்சுவேஷன் அது அந்த பார்டரில் நடக்குது, ஆந்திரா பார்டரில் நடக்குது. அவர் கதை சொல்லும்போதே அதில் கொஞ்சம் தெலுங்கு வரிகள் வரணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணார். அப்போ தான் நான் காதல் திருமணம் பண்ணி ஒரு 22 வருஷம் நான் ஆந்திராவில் தான் கல்யாணம் பண்ணேன். காதல் திருமணம். அவங்க தெலுங்கு. அவங்களுடைய உதவி இந்த படத்தில் இருந்தது. இந்த படத்தில் நச்சிந்தி மச்சானே எழுதுறதுக்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தது. விடியும் பொழுதும் பொழியும் கவியும் இறைவன் கூடைய. அனைவருக்கும் வணக்கம். மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏறி வர, தப்பாக நினச்சிக்காதீங்க. மகுடம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மகுடம் பாட்டை பற்றி சொல்லணும். இந்த பாட்டு எழுதுக்கு முன்னே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் நம்ம சக்ஸஸ் கொடுத்தாலும் திருப்பி ஒரு தாட்டியும் போய் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் சினிமா மேலே எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மோகம் வந்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு சீசனில் வந்து ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. எத்தனை தாட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணாலும் முதல்ல இருந்தே ஒரு ஆரம்பிக்கிற போல சூழ்நிலை உருவாகுது. என்னுடைய மானசீக குருநாதர் கண்ணதாசன் அவரோட சிலை கிட்ட நீங்கள் நைட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன குருநாதா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபீலாகவே இருக்குது, என்ன தான் இட்டு கொடுத்தாலும் திருப்பி ஒன்றில் தான் தொடங்குற போல இருக்க வாழ்க்கை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணும்போது தான் அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணன் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து டியூனை கொடுத்துட்டாரு, பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க. சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான்
நான் எழுதின பாட்டு தான் கலங்காதே கலங்காதே பாட்டு. இந்த பாட்டு கொடுத்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா விஎஃப்எஃப் வந்து எப்போ ஒரு படம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு பதில் அண்ணா இப்போது ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட இந்த மைக்கை தரேன். ஒன்றும் இல்லைங்க, இது கலங்காதேன்ற ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு போட்ட பாட்டு வந்து கலங்காதே தான் ஃபஸ்ட்டு பாட்டு. இந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னால் முஸ்தஃபா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பின்ற ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஹோப் கொடுக்கறதுக்கு ஒரு சாங் வேணும்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன், கருணா கிட்ட. வந்து ரொம்ப அழகாக பொன் பார்த்திபனும் அந்த வரிசையில் பதறாதே செதறாதே எல்லாம் 100 வார்த்தைகள் எழுதி அப்புறம் தம்பி வந்து அதில் கொலாபரேட் பண்ணி இவரை விட யாருங்க எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு ஹோப் சாங்கு? இவருக்கு தான் நீங்கள் கை தட்டணும். எனக்கு இல்லை, நான் ஐம் ஜஸ்ட் அ டூல். இந்த தம்பிங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்தாங்கன்னா சினிமாவில் எங்களை மாதிரி டைரக்டர்கள் எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். இட் இஸ் அவனோட வெற்றி என்னோட வெற்றி மாதிரி. இது இன்றைக்கி வந்து இந்த தம்பி வந்து இந்த பாட்டு இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஜிவி இப்போது ரீரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அது தம்பி எழுதியிருந்தாப்புல. அது நான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம வெற்றி விழாவில் நான் அது காட்டிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். தம்பிக்கு தான் நீங்கள் எப்போவுமே ஊக்கம் கொடுக்கணும். மீடியா நான் ஒரு இயக்குனராக இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேலண்ட் வந்து இதுக்கு வந்து டேலண்ட் பொறுத்த வரைக்கும் there is no disability or liability, always positivity. அந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த தம்பிக்கிட்ட இருக்கு. அவன் எப்போவுமே ஜெயிப்பான். தேங்க்யூ. இதுதான் இந்த உயிருக்குள்ள இருக்கிற உடல். அந்த உடல் நன்றி சொன்னால் தான் உங்களுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அஸ்வின். அண்டு இந்த படத்தில் நான் அவரோட பையனாக நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என் ஸ்கூல் வந்துட்டு என்னோட படிப்புலேயும் சரி, என்னை மோட்டிவேட் பண்ணுறதுல சரி, எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் விஷால் சாருக்கு. விஷால் சார் வந்துட்டு என்னோடய அப்பாவை தாண்டி எனக்கு ரியலில் அண்ணா மாதிரி இருந்தாங்க. எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க. அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு மேனேஜர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பழகின எல்லா அண்ணானுக்கும் எல்லா அக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். துஷாரா மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவங்க வந்துட்டு எனக்கு இன்னொரு அக்கா மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. விஷால் அண்ணாவும் தான். ரொம்ப தேங்க்யூண்ணா. அடுத்து மாயா என்னோடய தங்கச்சியாக ஆக்ட் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப தனிமையாக இருந்தேன். இவன் இருந்தனால தான் விளையாட வாங்கினா, அங்கே போகலாண்ணா இங்கே போகலாண்ணான்னு சொல்லிட்டு துருத்துருன்னே இருப்பாள். மாயா சொல்லுங்கள், ஸ்பீச் ரெடி பண்ணியிருக்கீங்களா? பேசுங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் அம்மா அப்பா எல்லாருக்குமே தேங்க்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னால் முடியும்ன்ட்டு. அதை சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா உண்மையாலே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. விஷால் சார் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ். துஷாரா, விஷால் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார்? செட்டில் எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார்? துஷாரா மேம்லாம் செட்டில் எப்படி கூப்பிடுவீங்க? துஷாரா அக்கா, விஷால் அங்கிள். ஏதாவது கிஃப்ட்லாம் வாங்கினீங்களா சார் கிட்ட சொல்லி? நான் அவங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் செஞ்சேன். அப்படியா? என்னது? சும்மா ஒரு கார்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஃப்ளவர்ஸ் போட்டேன். ஸோ ஸ்வீட், ஸோ லவ்லி.